சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். நண்பர்களே, தற்போது உலக நடப்புகளை பார்த்தோமானால் அனைத்து நாடுகளுமே தனது பாதுகாப்பை மேம்படுத்த வேண்டி ஏராளமான ஆயுதங்களை வாங்கி குவித்து வருகின்ற நண்பர்களே, ஒரு நாட்டின் முன்னேற்றம் என்பது அந்த நாட்டின் எல்கையில் வாழக்கூடிய மக்களின் முன்னேற்றமாக தெரியவில்லை. அந்த நாட்டில் நடைபெறவுள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் போன்ற வகையிலான முன்னேற்றங்களை எந்த நாடும் பார்க்கவில்லை நண்பர்களே. முக்கியமாக எதிர் நாடுகளிலிருந்து தன்னை பாதுகாப்பதற்காக தான் எவ்வகையான ஆயுதங்களை வாங்கியுள்ளோம், எவ்வகையில் நமது நாட்டின் பாதுகாப்பு உள்ளது என்பதனை கணிப்பதிலேயே உலகத்தில் உள்ள அனைத்து நாடுகளுமே தற்போது மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றன என்பது தற்போது தெளிவாக தெரிகின்றது நண்பர்களே. ரஷ்யா, சீனா, துருக்கி, சவுத் கொரியா, ஜப்பான் மற்றும் இந்தியா உட்பட ரஷ்யா உட்பட அனைத்து நாடுகளுமே புதிய ஆயுதங்களை தயாரிப்பதில் ஈடுபட்டு வருகின்றன. ஒவ்வொரு நாடும் தனது நாட்டின் ஆயுதம் மற்ற நாட்டின் ஆயுதங்களை விட மிக சிறந்த ஆயுதம் என கூறி வருகின்றன. ஆனால் அவற்றை பயன்படுத்தும் போது தான் தெரிகிறது எந்த நாட்டின் ஆயுதமும் மிக சிறந்த ஆயுதம் இல்லை என்பது தெரிய வருகிறது நண்பர்களே. ஏனென்றால் ஒரு புதிய ஆயுதத்தை ஒரு நாடு கண்டுபிடிக்குமானால் அந்த ஆயுதத்தை தகர்ப்பதற்கான, அந்த ஆயுதத்தை தோல்வி அடைய செய்வதற்கான மற்ற ஆயுதங்களையும் எதிர் நாடுகள் கண்டுபிடித்து விடுகின்றன நண்பர்களே. உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால் தற்போது ரஷ்யா, உக்ரைன் ஆகிய இரு நாடுகளுக்கு இடையே நடந்து வருகிற இந்த போரினை நீங்கள் பார்த்திருக்கலாம். உடனடியாக வெற்றி கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்துடன் உக்ரைன் மீது படையெடுத்த நமது ரஷ்ய இராணுவமானது திணறி வருகிறது. 3 ஆண்டுகளுக்கு மேலாக தற்போது இந்த போர் முடிவடையக்கூடிய தருணத்தில் ரஷ்யாவின் ஆயுதங்கள் அனைத்துமே உக்ரைனை அடக்குவதற்கு தேவையான ஆயுதமாக இல்லை. உக்ரைன் நாட்டில் தனது ஏராளமான ஆயுதங்களை ரஷ்யா இழந்து வருகிறது. இதற்கு முக்கிய காரணம் உக்ரைனிற்கு பல மேற்கத்திய நாடுகளும் அமெரிக்கா உட்பட நேட்டோ நாடுகளும் புது வகையான ஆயுதங்களை அவற்றிற்கு வழங்கி வருகின்றன. அந்த ஆயுதங்களை உக்ரைன் பயன்படுத்தும் போது ரஷ்யாவின் ஆயுதங்கள் எல்லாம் அங்கே தவிடுபொடி ஆகின்றன நண்பர்களே. ரஷ்யாவின் மிக சிறந்த ஆயுதம் Su-35 விமானம் என்று கூறி வந்தார்கள். இது 5ஆம் தலைமுறை விமானம், ஸ்டெல்தி விமானம். அதாவது மற்ற நாட்டின் ரேடார்களின் கண்களுக்கு புலப்படாமல் எதிர் நாட்டுக்கு உள்ளே சென்று அங்கே ஆயுதங்களை பயன்படுத்திவிட்டு உடனடியாக திரும்பி வரக்கூடிய விமானம் இந்த ஸ்டெல்தி விமானங்கள். இந்த Su-35 என்று சொல்லக்கூடிய ரஷ்ய நாட்டின் விமானம் மிக சிறந்த விமானம் என்று கூறி அது பிற நாடுகளுக்கு விற்பனை செய்வதற்கு முயன்று வந்தது. ஈரான் நாட்டிற்கு 40 எண்கள் வரை Su-35 ரஷ்ய விமானத்தை ஈரான் நாட்டிற்கு விற்பதாக முடிவு செய்து உள்ளதாக தகவல்கள் வந்து கொண்டிருந்தன. ஆனால் இனியும் இந்த Su-35 விமானம் ஈரான் நாட்டுக்கு சென்று சேரவில்லை நண்பர்களே. Su-35 என்று சொல்லக்கூடிய இந்த விமானமானது ரஷ்ய நாட்டின் Su-27 என்ற சுகாய் நிறுவனம் தயாரித்த விமானத்தில் அதனுடைய மறுபதிப்பு நண்பர்களே. அதாவது Su-27 விமானத்திலிருந்து பல மாறுதல்களை செய்து Su-29, Su-30, Su-32, Su-34, Su-35 என்ற வகையிலான விமானங்களை ரஷ்யா தயாரித்து பயன்படுத்தி வருகிறது. நமது இந்தியாவிலும் Su-30 என்ற விமானத்தை Su-30 மேக் ஐ என்ற பெயரிடப்பட்டு நாம் அவற்றை பயன்படுத்தி வருகிறோம் நண்பர்களே. இந்த Su-35 என்று சொல்லக்கூடிய இந்த விமானம் மிக சிறந்த விமானம். அமெரிக்க நாட்டின் F-35 விமானத்தை விட மிக சிறந்த விமானம் என்று கூறிக்கொண்டு தற்போதைய உக்ரைன் நாட்டில் கடைசியாக அந்த விமானத்தை பயன்படுத்தி தாக்குதல் ஆரம்பித்தது ரஷ்யா நாடு நண்பர்களே. ஆனால் இதுவரை 5 எண்களுக்கு மேற்பட்ட விமானங்களை Su-35 விமானங்களை ரஷ்யா உக்ரைன் நாட்டிடமிருந்து இழந்துள்ளது நண்பர்களே. உக்ரைன் நாடு தாக்கியதால் ரஷ்யாவின் Su-35 விமானம் தற்போது கீழே விழுந்து நொறுங்குவதை பார்க்கலாம். மற்றொரு விமானம் தீப்பிடித்து கடைசியாக கடலில் சென்று விழுகின்றது. உக்ரைன் பயன்படுத்திய ட்ரோன்கள் மற்றும் மிசைல்கள் ஆகியவற்றின் மூலம் இந்த Su-35 விமானங்கள் சுமார் 5 எண்களுக்கு மேலாக உக்ரைன் தாக்கி அளித்துள்ளது. ஆகவே இந்த விமானத்தை பயன்படுத்துவதில் ரஷ்யா சற்று யோசித்து வருகிறது. ஆகவே இந்த விமானத்தின் திறன் மற்ற நாடுகளுக்கு தெரிய ஆரம்பித்து விட்டு நண்பர்களே,
இது ஒரு சிறந்த விமானம் இல்லை என்று அனைத்து நாடுகளும் கருதி வருகின்றன. நண்பர்களே, SU-27 விமானத்தை விட SU-35 என்ற விமானமானது மிக எளிதாக கையாளக்கூடியது. 2.5 மேக் என்ற வேகத்தில் மணிக்கு 2500 கிலோமீட்டர் வேகத்திற்கு மேலே பறக்கக்கூடிய இந்த விமானம் அவ்வாறு வேகமாக பறக்கும்போது அது திசையை மாற்றவும் மறுபடியும் நமக்கு ஏற்றாற்போல் அவற்றை பயன்படுத்தவும் கூடிய ஒரு விமானம், சிறந்த விமானம். இவற்றில் 2 என்ஜின்கள் பொருத்தப்பட்டுள்ளன நண்பர்களே. 2 டர்போ என்ஜின்கள் பொருத்தப்பட்டுள்ளன. ஆகவே இவற்றில் ஏராளமான ஆயுதங்களையும் பொருத்தப்பட்டுள்ளன. இவை ஸ்டெல்தி விமானம், எதிர் நாடுகளின் ரேடாருக்கு புலப்படாத விமானம் என்று கூறிக்கொண்டு ரஷ்யா இதை மிக சிறந்த விமானம் என்று கூறிக்கொண்டு உக்ரைன் நாடு என்பது பயன்படுத்தும் போது உக்ரைனின் எதிர் தாக்குதலுக்கு சுமார் 5 விமானங்களை ரஷ்யா இழந்துள்ளது நண்பர்களே. அது மட்டும் இல்லாமல் மிக சிறந்த கப்பற்படை வைத்துள்ளது என்று கூறிக்கொண்டிருந்த ரஷ்யா இந்த கருங்கடல் பகுதியில் உள்ள தனது கப்பல் படையை உக்ரைன் நாட்டின் ட்ரோன்களும் மற்றும் மிசைல்களும் தாக்கி ஏராளமான கப்பல்களை அழித்து வந்தன என்பதனையும் நாம் ஊடகங்களில் தெரிந்துள்ளோம் நண்பர்களே. ஆகவே ரஷ்யா மிக சிறந்த ஆயுதங்களை, அதிகமான ஆயுதங்களை வைத்திருந்தாலும் அவற்றையும் அழிக்கக்கூடிய ஆயுதங்கள் பிற நாடுகளின் வழியாக உக்ரைன் நாட்டிற்கு கிடைத்துள்ள நண்பர்களே. ஆகவே எந்த ஆயுதமும் ஒரு நாடு உற்பத்தி செய்தாலும் அது மிக சிறந்த ஆயுதம் என்று நாம் கூறிவிடக்கூடிய ஒரு நிலை தற்காலத்தில் இல்லை என்றே தெரிகிறது நண்பர்களே. அதே போன்று அமெரிக்கா உலகத்திலே மிக சிறந்த ஸ்டெல்தி விமானம் என்று சொல்லக்கூடிய F-35 என்ற விமானத்தினை பிற நாடுகளுக்கு அதை விற்பனை செய்யாமல் தானே அதை பயன்படுத்தி வருகிறது. அமெரிக்க நாட்டின் F-35 விமானம் வெர்டிக்கல் டேக் ஆஃப் ஆகிறது. ஓடுதளத்தில் ஓடாமல் அப்படியே மேலே கிளம்புகிறது. பின்னர் ஓடுதளத்தில் ஓடி நிற்காமல் அவ்வாறு வெர்டிக்கலாகவே இந்த F-35 விமானம் கீழே இறங்கக்கூடிய தன்மை கொண்டது. உலகத்திலேயே மிக சிறந்த ஃபைட்டர் ஜெட் என்று சொல்லக்கூடிய இந்த F-35 விமானம் இதுவரை அமெரிக்கா 11 எண்களை இழந்துள்ளது. பல காரணங்களால் பிற நாடுகளுக்கு விற்பனை செய்வதற்கு முன் அந்த நாட்டின் விவரங்களை அனைத்துமே அறிந்து முடிந்தால் மட்டும் விற்பனை செய்துகிறது, இல்லை என்றால் அவற்றை அந்த நாடுகளுக்கு வழங்குவதில்லை என்று கூறிக்கொள்கிறது. ஆனால் இந்தியாவிற்கு வழங்குவதாக அமெரிக்காவிற்கு ஒரு எண்ணம் உள்ளது நண்பர்களே. ஆனால் இதுவரை இந்தியா அந்த விமானத்தை வாங்கலாம் என்ற ஒரு எண்ணத்தை கொண்டிருக்கவே இல்லை என்பது நமக்கு பல வருடங்களாக தெரிகின்ற நண்பர்களே. அமெரிக்க நாட்டின் F-35 ஃபைட்டர் ஜெட் விமானம் தரை இறங்குகிறது. தரை இறங்கியவுடன் நோஸ் டைவ் ஆகிவிட்டது. உடனே அதில் உள்ள விமானி எஜெக்ட் சீட் மூலம் வெளியேற்றப்படுகிறார். விமானி உயிரோடு தப்பிவிட்டார். இந்த மிக சிறந்த ஸ்டெல்தி விமானம் என்று கூறிக்கொண்டிருந்த அமெரிக்கா அதன் விமானத்தையும் ஹவுதிஸ் போராளிகள் மிக குறைந்த விலையிலான ஆயுதங்களை வைத்து, ட்ரோன்களை வைத்து, மிசைல்களை வைத்து இதுவரை 4க்கும் மேற்பட்ட MQ-9B ஆளில்லா விமானத்தை இந்த செங்கடல் பகுதியில் தாக்கி அழித்துள்ளனர் நண்பர்களே. ஹவுதிஸ் போராளிகள் சுட்டு வீழ்த்திய MQ-9B என்ற ஆளில்லா விமானம் இது உலகத்திலேயே மிக சிறந்த விமானம். நாம் ஏற்கனவே 2 எண்கள் MQ-9B பிரிடேட்டர் என்ற விமானத்தை பயன்படுத்தி வருகிறோம். ஏமன் நாட்டிலிருந்து செயல்பட்டு வரும் இந்த ஹவுதிஸ் போராளிகள் அமெரிக்காவின் மிக சிறந்த விமானமான MQ-9 விமானத்தை தாக்கி அழித்துள்ளார்கள் என்றால் அந்த விமானத்தின் திறன் என்னவென்று தற்போதைய உலக நாடுகளுக்கு தெரிய ஆரம்பித்து விட்ட நண்பர்களே. ஆகவே எந்தவித ஆயுதமும் பிற நாட்டின் ஆயுதங்களுக்கு ஈடு கொடுக்க முடியாது என்பது இதன் மூலம் தெரிய வருகிறது. ஆகவே எவ்வகையிலான மிக சிறந்த ஆயுதங்களாக இருந்தாலும் அவற்றையும் தாக்கி அழிப்பதற்கு தேவையான ஆயுதங்களை பிற நாடுகள் கண்டுபிடித்து வருகின்றன நண்பர்களே. ஆகவே பிரிடேட்டர் விமானத்தை தற்போது வாங்குவதற்கு பல நாடுகள் முயற்சித்து வருகின்றன. ஏனென்றால் அவை மிக சிறந்த விமானம் என்பது
பல இடங்களில் பயன்படுத்தப்பட்டு வந்தன. ஆனால் இந்த ஹவுதிஸ் போராளிகள் இந்த விமானத்தை தாக்கி அழித்து விட்டார்கள் என்ற எண்ணம் வந்தவுடன் சில நாடுகள் அந்த விமானத்தின் தரத்தை சற்று தாழ்த்தியே பார்க்கின்றன நண்பர்களே. அதே போன்று நண்பர்களே, உலகத்திலே மிக சிறந்த மெயின் பேட்டில் டேங்க் போர்களில் பயன்படுத்திய மிக சிறந்த பீரங்கி என்று லெப்பார்டு என்று சொல்லக்கூடிய ஜெர்மன் நாட்டின் அந்த மெயின் பேட்டில் டேங்க் பீரங்கி என்பது மிக சிறந்த பீரங்கி என்று கூறப்பட்டது. ஜெர்மனியால் தயாரிக்கப்பட்ட மிக சிறந்த பீரங்கி என்று கூறப்படும் லெப்பார்டு என்ற பீரங்கி பிரிட்டன் நாட்டின் மெயின் பேட்டில் டேங்க் என்ற பீரங்கியானது சேலஞ்சர் 2 என்று கூறப்பட்டது. பிரிட்டன் தயாரித்து வந்த சேலஞ்சர் 2 என்ற வகையிலான மெயின் பேட்டில் டேங்க் பீரங்கி இது மிக சிறந்த மெயின் பேட்டில் டேங்க், எதிரிகளை தாக்கி அளிக்கக்கூடிய பீரங்கி என்று அந்த நாடு கூறிக்கொண்டிருந்த நண்பர்களே. இவை இரண்டையுமே ஜெர்மனி தனது லெப்பார்டு பீரங்கியையும் பிரிட்டன் தனது சேலஞ்சர் 2 என்ற பீரங்கியிலையும் உக்ரைன் நாட்டுக்கு வழங்கியது நண்பர்களே. ஆனால் இதுவரை உக்ரைன் நாட்டில் இந்த 2 பீரங்கியிலும் ஒரு எண்கள் கூட இல்லை நண்பர்களே. அனைத்தையுமே ரஷ்யா தனது ட்ரோன்களை வைத்து, ஈரானிலிருந்து இறக்குமதி செய்த ட்ரோன்களை வைத்து இந்த பீரங்கிகள் அனைத்தையுமே அழித்து விட்டார் நண்பர்களே. ஆகவே பிரிட்டன் தனது சேலஞ்சர் 2 என்ற மெயின் பேட்டில் டேங்க் மிக சிறந்தது என்று கூறிக்கொள்ள தற்போது முடியவில்லை. ஜெர்மனி தனது லெப்பார்டு மெயின் பேட்டில் டேங்க் பீரங்கியை மிக சிறந்தது என்று தற்போது கூறிக்கொள்ள முடியவில்லை நண்பர்களே. இவற்றை ஈரான் நாடு தயாரித்த மிக சிறிய ட்ரோன்களை வைத்து ரஷ்யா இவற்றையெல்லாம் அழைத்து விட்டார் நண்பர்களே. தற்போது அமெரிக்காவில் மிக சிறந்த உலகமே போற்றி வரக்கூடிய ஆப்ராம் என்று சொல்லக்கூடிய பீரங்கியை அனுப்பி வைத்தது. சுமார் 31 எண்கள் ஆப்ராம் என்று சொல்லக்கூடிய இந்த பீரங்கிகளை அனுப்பி வைத்தது உக்ரைன் நாட்டிற்கு. ஆனால் இதுவரை 4க்கும் மேற்பட்ட இந்த ஆப்ராம் மெயின் பேட்டில் டேங்க் பீரங்கிகளை ரஷ்யா அளித்துள்ளது நண்பர்களே. அமெரிக்கா வழங்கிய ஆப்ராம் 1A என்ற மெயின் பேட்டில் டேங்க் ரஷ்யாவினால் தாக்கி அளிக்கப்பட்டது உக்ரைன் நாட்டில். உடனே அமெரிக்கா வருத்தப்பட்டு இந்த ஆப்ராம் மெயின் பேட்டில் டேங்க் பீரங்கிகளை போரின் முன்முனையில் முதலில் நிற்பாட்ட வேண்டாம், அவற்றை விலக்கிக் கொள்ளுங்கள் என்று அமெரிக்கா கூறியதன்படி உக்ரைன் இந்த 66 பீரங்கிகளையும் போரிலிருந்து விலக்கி கொண்டு தற்போது ஒழித்து வைத்துள்ளது நண்பர்களே. இந்த பீரங்கிகளை ஒழித்து வைத்து கொண்டு ரஷ்யாவை தாக்கலாம் என்ற ஒரு எண்ணத்தில் உக்ரைன் நினைக்கும் போது அந்த ஒழித்து வைக்கப்பட்டுள்ள பீரங்கிகளையும் ரஷ்யாவில் அனுப்பக்கூடிய ட்ரோன்கள் கண்டுபிடித்து அவற்றை அழித்து விடுகின்றன நண்பர்களே. ஆகவே ஆப்ராம் மெயின் பேட்டில் டேங்கானது மிக சிறந்தது என்று கூறிவிட முடியவில்லை. இவை அதிகமான எதிர்த்தாக்குதலை சமாளிக்கக்கூடிய பொருளால் செய்யப்பட்டது ஆப்ராம் டேங்க் என்று கூறப்பட்டாலும் இந்த ஆப்ராம் டேங்கானது ரஷ்யா அனுப்பிய ட்ரோன்களிலிருந்து தாக்கக்கூடிய அந்த மிசைல்களை, அந்த வெடிமருந்துகளை தாக்கு பிடிக்கக்கூடிய அளவிற்கான பொருளால் இந்த ஆப்ராம் டேங்குகள் செய்யப்படவில்லை. ஆகவே அவை அழிக்கப்பட்டு விடுகின்றன. ஆகவே மீதி உள்ள மெயின் பேட்டில் டேங்குகளை உக்ரைன் போரில் இறக்காத வண்ணம் சற்று அதி தொலைவில் ஒழித்து வைத்துள்ளது நண்பர்களே. அவை இவ்வாறு ஒவ்வொரு நாடும் தனது ஆயுதம் மிக சிறந்த என்று கூறிக்கொண்டு வந்தாலும் அவற்றை தாக்குவதற்கு பிற நாடுகள் வேறு வித ஆயுதத்தை கண்டுபிடித்து விடுகின்றன நண்பர்களே. அதே போன்று ஈரான் சுமார் 320க்கும் மேற்பட்ட ட்ரோன்களையும் மிசைல்களையும், பலிஸ்டிக் மிசைல்களையும், குரூஸ் மிசைல்களையும் இஸ்ரேல் மீது தாக்கியது. இஸ்ரேலில் பலத்த சேதம் ஏற்படட்டும் என்று கூறி அனுப்பியது. ஆனால் அவற்றில் 7 மிசைல் தவிர அனைத்து மிசைல்களையுமே அமெரிக்காவும், பிரிட்டனும், பிரான்ஸும், சவுதி அரேபியாவும், ஜோர்டானும் இஸ்ரேலுக்கு உதவி செய்து இந்த மிசைல்கள் எல்லாமே இஸ்ரேலில் அதிகமான தாக்குதல் ஏற்படாத வண்ணம் அவற்றை தடுத்து நிறுத்திவிட்ட நண்பர்களே. ஆகவே இதுக்கு எதிர்வினையாக இஸ்ரேல் ஈரான் மீது, ஈரான் அணுசக்தி ஆராய்ச்சி செய்து வரக்கூடிய இடத்தின் மீது ஒரு மிசைலை அனுப்பியது. அது ரேம்பேஜ் என்று சொல்லக்கூடிய அந்த மிசைல். இது ஜிபிஎஸ் இல்லாவிட்டாலும் சென்று தாக்கக்கூடியது. 250 கிலோமீட்டருக்கு தொலைவுள்ள இடத்தையும் தாக்கக்கூடியது. இது எவ்விதமான ஏர் டிஃபென்ஸ் இருந்தாலும் இந்த ஆயுதத்தை எந்த விதமான பிற ஆயுதங்களும் இவற்றை தடுத்து நிறுத்தி தாக்க முடியாது என்ற வகையில் செய்யப்பட்ட இந்த ரேம்பேஜ் என்று சொல்லக்கூடிய பலிஸ்டிக் மிசைலானது இஸ்ரேல் நாட்டிலிருந்து சென்று ஈரான் நாட்டில் உள்ள அந்த அணுசக்தி ஆராய்ச்சிகள் நடைபெறக்கூடிய இடத்தினை தாக்கி அங்கிருந்த S-300 என்ற ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை தாக்கி அளித்தது நண்பர்களே.
ஆகவே தற்போது இந்த S-300 என்ற சிஸ்டத்தை அழிக்கக்கூடிய ஒரு மிக முக்கிய ஆயுதம் ராம்பேஜ் என்று சொல்லக்கூடிய இஸ்ரேல் தயாரித்து பயன்படுத்திய இந்த பாலிஸ்டிக் மிசைல் ஆகும் நண்பர்களே. இதே பாலிஸ்டிக் மிசைலை நமது இந்தியா தற்போது இஸ்ரேல் நாட்டின் தொழில்நுட்பத்தை பெற்று நமது இந்தியாவிலேயே அதிக அளவில் தயாரிப்பதன் மூலம் பாகிஸ்தான் மற்றும் சீனா நாட்டில் உள்ள மிக முக்கியமான இடங்களை எவ்விதமான எதிர்த்தாக்குதலும் இல்லாமல் நாம் அவற்றை அழிக்க முடியும் என்ற எண்ணத்தில் தற்போது அவற்றை வேகமாக தயாரிக்க ஆரம்பித்து விட்டன என்பதனை இதற்கு முன்னால் வெளியான நமது இன்றைய நியூஸ் செய்தியில் நாம் தெரிவித்துள்ளோம் நண்பர்களே. ஆகவே இந்த ஆயுதத்தை தடுத்து நிற்பதற்கான தற்போது எந்த வகையான எதிர் ஆயுதமும் எந்த நாட்டினாலும் கண்டுபிடிக்கப்பட முடியவில்லை நண்பர்களே. அதே போன்று நமது நாட்டில் தயாரிக்கப்பட்ட ரஷ்யா நாட்டின் தொழில்நுட்பத்துடன் ரஷ்யா நாட்டின் ஒத்துழைப்புடன் தயாரிக்கப்பட்ட பிரம்மோஸ் என்ற ஏவுகணையை இதுவரை எந்த நாடும் தடுத்து நிறுத்த முடியாது என்று உலகளவில் கூறிக்கொண்டு வருகின்றன. ஆனால் இந்த பிரம்மோஸ் ஏவுகணை இதுவரை எந்த விதமான போரிலும் பயன்படுத்தி பார்க்கவில்லை நண்பர்களே. ஆனால் திடீரென்று ஒரு பிரம்மோஸ் மிசைல் பாகிஸ்தானில் சென்று ஆளில்லாத ஒரு கட்டிடத்தை தாக்கியது. அது தவறுதலாக சென்று விட்டது என்று இந்தியா அதுக்கு கருத்து தெரிவித்திருந்தது. ஆகவே பாகிஸ்தானில் உள்ள ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் நமது பிரம்மோஸ் பாகிஸ்தானில் சென்று அங்கே ஒரு முக்கியமான கட்டிடத்தை தாக்கியதை அங்குள்ள ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எதுவுமே பிரம்மோஸ் ஏவுகணை வருவதை கண்டுபிடிக்க முடியவில்லை நண்பர்களே. ஆகவே நமது பிரம்மோஸ் ஏவுகணையும் இஸ்ரேல் தயாரித்து உள்ள ராம்பேஜ் என்று சொல்லக்கூடிய பாலிஸ்டிக் மிசைலும் இந்த இரண்டு வகை மிசைலுமே தற்போது மிக சிறந்த ஆயுதமாக கருதப்பட்டு வருகிறது. ஆனால் இன்னும் குறுகிய காலத்தில் இவற்றையும் தடுப்பதற்கான ஆயுதங்களை பிற நாடுகள் கண்டுபிடித்துவிடும். அவற்றையெல்லாம் உடனே வெளியே சொல்லாது நண்பர்களே. அதே போன்று தற்போது அமெரிக்கா ஒத்துக்கொண்டது ரஷ்யா நாட்டின் S-400 என்ற ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமானது மிக சிறந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் F-35 என்ற அமெரிக்க விமானத்தையும் ஸ்டெல்தி விமானத்தையும் ரேடார்கள் கண்டுபிடிக்க முடியாத அந்த விமானத்தையும் இந்த S-400 சிஸ்டமானது எளிதில் கண்டுபிடித்து அவற்றை தாக்கவல்ல திறன் உள்ளது என்று அமெரிக்காவே கூறியுள்ளது. நேட்டோ நாடுகளும் கூறியுள்ளன நண்பர்களே. ஆகவே இதுவரை S-400 சிஸ்டத்தை எந்த விமானமும் எந்த மிசைலும் இதுவரை தாக்கி அளிக்கவில்லை. இதன் முக்கியத்துவம் மிக அதிகமாகி வருகிறது நண்பர்களே. இதன் பொருட்டுத்தான் தற்போது துருக்கி நாடு 2019 வாங்கிய ரஷ்யாவிடமிருந்து வாங்கிய இந்த S-400 சிஸ்டத்தை தற்போது அது ஆக்டிவேட் செய்துள்ளது நண்பர்களே. தற்போது இது ஆக்டிவேட் செய்வதற்கான முக்கிய காரணம் துருக்கி நாடு கூறுவது என்னவென்றால், ஈராக்கில் உள்ள குர்திஷ் போராளிகள் ஈராக்கில் நிறுத்தப்பட்டுள்ள துருக்கி நாட்டின் படை வீரர்கள் அல்லது துருக்கி நாட்டில் தாக்குதல் செய்யலாம் என்பதற்காக நாங்கள் இந்த S-400 சிஸ்டத்தை தற்போது ஆக்டிவேட் செய்துள்ளோம் என்று துருக்கி கூறியுள்ளது நண்பர்களே. ஆனால் அதைவிட முக்கியமான காரணம், ஈரானிலிருந்து எந்த விதமான மிசைல்களும் துருக்கி நாட்டில் தாக்க வந்துவிடக்கூடாது என்பதை தடுப்பதற்காகவே என்ற நோக்கத்தோடு இந்த S-400 சிஸ்டத்தை துருக்கி தற்போது ஆக்டிவேட் செய்துள்ளதாகவும் பல தகவல்கள் கூறுகின்றன நண்பர்களே. நமது இந்தியாவும் இது மிக திறம்பட்ட ஆயுதம் என்ற எண்ணத்திலேயே மீதி உள்ள 5 எண்கள் ஆர்டர் செய்ததில் 3 எண்கள் வரப்பட்டுள்ளன. அவற்றில் 2 எண்களை பாகிஸ்தான் பார்டருக்கு அருகிலும் மீதி ஒரு எண்ணை சைனா பார்டருக்கு அருகிலும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இனியும் 2 எண்கள் மிக விரைவில் வேண்டும் என இந்தியா ரஷ்யாவிடம் கேட்டுள்ளது. இந்த ஆண்டு இறுதியில் அல்லது 2025ஆம் ஆண்டின் முதல் காலாண்டில் ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் அடுத்த 6 மாதம் கழித்து மற்ற மீதி உள்ள ஒரு S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் இந்தியாவிற்கு வழங்கி முடிக்கப்படும் என ரஷ்யா உறுதியளித்துள்ள நண்பர்களே. ஏனென்றால் இந்த S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தில் பல வகையான மிசைல்கள் உள்ளன. குறுகிய தொலைவில் வரக்கூடிய தாக்குதல் ஆயுதங்கள் அல்லது அதிக தொலைவில் வரக்கூடிய தாக்குதல் ஆயுதங்கள் ஆகிய எவ்வகையான ஆயுதமாக இருந்தாலும் அவற்றை தாக்கி அழிக்கக்கூடிய வகையில் மிசைல்கள் உள்ளன. அது மட்டுமில்லாமல் 3 விதமான ரேடார்கள் இந்த S-400 சிஸ்டத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கும் நண்பர்களே. இவற்றில் ஒரு ரேடார் வரக்கூடிய எதிர் நாட்டின் ஆயுதத்தை கண்டுபிடிக்க முடியாவிட்டாலும் மற்ற 2 ரேடார்களும் உடனடியாக கண்டுபிடித்து இந்த 3 ரேடார்களும் ஒன்று சேர்ந்து உடனடியாக ஒரு முடிவை எடுத்து இந்த எந்த வகையிலான மிசைலை அனுப்ப வேண்டும் என்ற ஒரு முடிவை இந்த கம்ப்யூட்டர் எடுத்து உடனடியாக அந்த மிசைலை அனுப்பி வந்து கொண்டு இருக்கக்கூடிய விமானமாக இருந்தாலும் குரூஸ் மிசைலாக இருந்தாலும் பாலிஸ்டிக் மிசைலாக இருந்தாலும் ஹைப்போசோனிக் மிசைலாக இருந்தாலும் அல்லது ட்ரோன்களாக இருந்தாலும் எல்லாவற்றையுமே அளிக்கக்கூடிய திறன் இந்த S-400 சிஸ்டத்துக்கு உள்ளது என அமெரிக்காவே கருத்து தெரிவித்துள்ள நண்பர்களே. அது மட்டும் இல்லாமல் ஹைப்போசோனிக் மிசைலை தடுத்து நிறுத்தக்கூடிய அளவிற்கான திறன் இந்த S-400 சிஸ்டத்துக்கு உள்ளதாக கூறப்படுகிறது நண்பர்கள். ரஷ்யா உக்ரைன் மீது
முதலில் கிஞ்சால் என்று சொல்லக்கூடிய ஹைப்பர்சோனிக் மிசைலை அனுப்பியது. ஆனால் இந்த கிஞ்சால் என்று சொல்லக்கூடிய ஹைப்பர்சோனிக் மிசைலை தடுத்து நிறுத்த முடியாது என்று கூறப்பட்டது. ஆனால் அதை உக்ரைன் தடுத்து நிறுத்தி அந்த விதமான ஆயுதத்தையும் அளித்துள்ளது நண்பர்களே. ஆகவே தற்போது உலகத்தில் உள்ள மிக சிறந்த ஆயுதம், தடுக்க முடியாத ஆயுதம் என்னவென்றால் S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், இஸ்ரேல் பயன்படுத்திய ராம்பேஜ் என்று சொல்லக்கூடிய அந்த பாலிஸ்டிக் மிசைல், நமது நாட்டில் உள்ள பிரம்மோஸ் என்ற குரூஸ் மிசைல் ஆகியன மிக சிறந்த ஆயுதங்களாக உள்ள நண்பர்களே. அது மட்டும் இல்லாமல் ரஷ்யா மீண்டும் S-500 என்ற ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தையும் தயாரித்து அதனையும் தனது நாட்டில் ஆங்காங்கே நிறுவி வருகிறது நண்பர்களே. ஆகவே உலகத்தில் மிக சிறந்த ஆயுதங்கள் கண்டுபிடிக்கப்பட்டாலும் அவற்றையும் அளிக்கக்கூடிய வகையில் பிற நாடுகள் அதன் எதிர் ஆயுதங்களை கண்டுபிடித்து விடுகின்ற நண்பர்கள். ஆகவே இவ்வாறு ஒவ்வொரு நாடும் தனது ஆயுதங்களை அதிகப்படுத்துவதிலும் எதிர் ஆயுதங்களை தயாரிப்பதிலுமே அதிக அளவு பொருட்செலவு செய்து வருகின்றன என்பது நமக்கு கண்கூடாக தெரிகிறது நண்பர்களே. இது இவ்வாறு இருக்கையில் அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட ஒரு F-35 என்ற விமானத்தை அமெரிக்கா அரபு நாடுகளுக்கு கொடுக்க மறுத்துவிட்டது. ஏனென்றால் அரபு நாடுகளை நம்ப முடியாது, அந்த தொழில்நுட்பத்தை வேறு பக்கம் கொடுத்துவிடும் என்று காரணம் கூறுகிறது அமெரிக்கா. ஆனால் F-35 விமானம் சிறந்த விமானம் இல்லை என்பது தற்போது இந்த உக்ரைன் போரில் தெரிந்து விட்டது. அது மட்டும் இல்லாமல் ஹவுதிஸ் போராளிகளும் அவற்றை தாக்க அழித்து விட்டதால் தற்போது யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த நாடானது பிரான்ஸ் நாட்டிடமிருந்து சுமார் 18 முதல் 24 ரஃபேல் விமானங்களை வாங்குவதாக உள்ளது நண்பர்களே. அது மட்டும் இல்லாமல் சவுதி அரேபியா 54 எண்கள் ரஃபேல் விமானங்களை வாங்குவதற்காக பிரான்ஸ் நாட்டுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. கத்தார் என்று சொல்லக்கூடிய அந்த நாடு ஏற்கனவே 36 எண்கள் ரஃபேல் 3 விமானங்களை வாங்கியுள்ளது. அந்த ரஃபேல் 3 விமானங்களை ரஃபேல் 4 விமானங்களாக அப்கிரேட் செய்வதோடு மட்டுமில்லாமல் மீதியும் 36 எண்கள் ரஃபேல் விமானங்களை வாங்குவதற்கு அது பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது நண்பர்களே. ஆகவே ஒவ்வொரு நாடும் இவ்வாறு தனது சிறந்த ஆயுதங்களை தனது நாட்டிற்கு வாங்கி குவித்து வருகின்றன. இஸ்ரேல் அதுவும் அமெரிக்காவிடமிருந்து ஏராளமான ஆயுதங்களை குவித்து வருகிறது. F-35 விமானங்களை வைத்துள்ளது. இந்த F-35 விமானங்களை மற்ற நாடுகளுக்கு கொடுக்கக்கூடாது என அமெரிக்காவை அதை வற்புறுத்தி வந்ததாலும் F-35 விமானம் மிக சிறந்த விமானமில்லை என்பது தற்போது தெரிந்துவிட்டதாலும் அரபு நாடுகள் அனைத்துமே தற்போது ரஃபேல் விமானத்தை வாங்குவதில் அதிக குறியாக உள்ள நண்பர்களே. இத்துடன் இன்றைய நியூஸ் இந்த வீடியோஸ் இதனை முடித்துக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.